ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் தியேட்டர்ஸ்ல ஒரு சைக்கலாஜிக்கல் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமாக வெளியான நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 7 minutes இருக்கு. 2022 வெளியான இவங்க லூயிஸ் அப்படிங்கிறவர் கிட்ட இருந்து விகோடின் அப்படின்ற ஒரு ட்ரக் வாங்குறதுக்காக போறாங்க. போன இடத்துல இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா இவங்களோட லைஃப்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, இந்த கர்ஸ்ல இருந்து அவங்க வெளியே வந்த ஸ்மைல் 2 பாத்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு மூவி அப்படின்னு தான் சொல்லுவேன். நைமி ஸ்காட்டுடைய கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி நைமி ஸ்காட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க பயப்படுற அந்த காட்சிகள் எல்லாத்தையும் எடுத்தாங்க. சோ அதனாலே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான பட்ஜெட் வந்து பெருசு. படத்துடைய ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப நல்லாவே இருக்கிறதால ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் உங்களால ஒரு ரிச்னஸ் உணர முடியும். இந்த படத்துல ஒரு ஜம்ப் ஸ்கேர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை பயமுறுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய சீக்வன்சஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரியான காட்சிகள் அதிகமாவே இந்த படத்துல இருக்கு. படத்துடைய ஓப்பனிங் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வெல் கிராஃப்டட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு கியூரியாசிட்டி வந்து கிரியேட் பண்ணும். படம் முழுக்க பாத்தீங்கன்னா அந்த கியூரியாசிட்டியும் டென்ஷன் பில்டிங்கும் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான பிளஸ் அமைஞ்சிருக்கு. ஜாக் நிக்கல்சனுடைய பையனா வரவர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் சீக்வன்ஸ் வந்து பண்ணிருப்பாரு. அது எல்லாமே போன் சில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை தரும். நம்ம ஆல்ரெடி ஜாக் நிக்கல்சனுடைய தி ஷைனிங் அப்படின்ற படம்லாம் பார்த்திருப்போம். அவருடைய ஸ்மைல் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ அவருடைய பையன் நடிச்சிருக்காரு அப்படின்றப்ப அந்த சீக்வன்ஸ் எப்படி வந்து எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த படம் முழுக்க பாத்தீங்கன்னா கோரியான சீக்வன்சஸ் நிறையவே இருக்கும். சோ லைட் ஆர்டர் பீப்புளா இருந்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்கிப் பண்றீங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். நிறைய சீக்வன்ஸ் அது எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படம் முழுக்கவே ஹீரோயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயங்கள் எல்லாமே அவங்களோட கற்பனையா இல்ல நிஜமா அப்படின்ற ஒரு டைலமா வந்து ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. நீங்க ஒரு ஹாரர் ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். பெருசா டல் மொமெண்ட் எதுவுமே இல்ல. 2024 வெளியான சிறந்த படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடர்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஸ்மைல் 2 படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7.5 out of 10.